டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் அருகே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை முன்னாள் மாணவர்கள் படித்த பள்ளிக்கு சீர்வரிசையாக தந்து அசத்தியுள்ளனர். பள்ளியின் முன்னாள் மாணவரான நடிகர் அப்புக்குட்டியும் இந்த சீர்வரிசை விழாவில் பங்கு பெற்றார். இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. காதலி விழாவிற்கும் திருமண விழாவிற்கும் பூ பெய்திய விழாக்களுக்கும் பிரம்மாண்ட மாலைகளுடன் சரவெடிகளுடன் தடபுடலாக செல்பவர்களுக்கு மத்தியில் படிக்கும் மாணவர்களுக்கான பொருட்களை வாங்கி சீர்வரிசையாக தலைமேல் சுமந்து செல்கிறது இந்த முன்னாள் மாணவர்கள் கூட்டம். திருச்செந்தூர் அருகே இருக்கும் சிறிய கிராமம்தான் நாதன் கிணறு. 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்த இந்த கிராமத்தில் தற்போது மக்கள் தொகை குறைந்துவிட்டது. பிழைப்பு தேடி மக்கள் வெளியூர் செல்ல துவங்கிவிட்ட நிலையில் எஞ்சியிருக்கும் மக்களுக்காக ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக மாணவர் சேர்க்கை குறைந்துவிட்ட நிலையில் பள்ளி ஏறக்குறைய கைவிடப்பட்ட நிலைக்கு சென்றுவிட்டது. பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இதனை தத்தெடுத்து அவ்வப்போது இதற்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வசதி கிடைத்துள்ளது. ஆங்கில வழி கல்வியும் துவக்கப்பட உள்ளது. இதை பயன்படுத்தி மாணவர்களின் சேர்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இங்கு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சிலர் தங்களாலான உதவிகளை செய்து எப்படியாவது பள்ளியை உயிர்ப்பித்துவிட வேண்டும் என முடிவு செய்து அதற்காக திட்டமிட்டனர். முன்னாள் மாணவர்களும் ஊர் பொதுமக்களும் 11 லட்சம் ரூபாய் பணம் சேகரித்து மாணவர்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர்கள், ஜெராக்ஸ் மிஷின், நாற்காலிகள், புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை வாங்கி கொண்டு சீர்வரிசையாக கொண்டு சென்று பள்ளிக்கு பரிசளித்தனர். புக்ஸ், நோட்டு, பென்சில் எல்லாமே, விளையாட்டு பொருட்கள் அனைத்தும், டிவி, மாணவர்களுக்கு என்னென்ன தேவையோ, லேப்டாப் அனைத்து இப்போ உள்ள முறைக்கு என்ன தேவையோ அனைத்தும் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய சேர்ந்து எங்க பள்ளி சிறப்படையணும். எங்களுக்கு அந்த ஸ்கூலை பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமிதம். தற்போது சினிமா நடிகராக வலம் வரும் அப்புக்குட்டியின் ஆரம்ப கல்வி இங்குதான் தொடங்கியது. தன் பள்ளியின் மீதான நேசம் குறையாமல் சீர்வரிசை விழாவிற்கு வருகை தந்திருந்தார் அப்புக்குட்டி. இப்போ எங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு பசங்க இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தனியார் ஸ்கூலும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் ஊரில் ஆள் இல்லாத ஒரு காரணம், மக்கள் இங்கே இல்லாத ஒரு காரணம். கிராமங்களில் நம்ம யாருமே இல்லை, எல்லாம் வெளி ஊருக்கு போயிட்டு நம்ம உழைப்பை தேடி போயிட்டோம். அது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் நம்ம ஊரை மறக்காமல் இங்கே இருக்கணும். இங்கே இருக்கிற பசங்களாவது நம்ம தனியார் ஸ்கூலுக்கு போகாமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் பசங்களுக்கும் வரணும், அவங்க பெற்றோருக்கும் வரணும். ஏன்னா படிப்புக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம் பசங்களுக்கு. ஏன்னா இலவசமாக படிப்பு கிடைக்கணும் எல்லாத்துக்குமே. இங்கே இது கட்டணம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாதான் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க படிக்க வருவாங்க. அது முக்கியம். ஏன்னா கவர்மெண்ட்டு தான் நம்ம படிப்பும் அறிவும் வளர்த்து விடணும். இது பணம் கட்டி இன்றைக்கி வளர்த்து விட வேண்டிய ஸ்டேஜ் இருக்குது. இது மாறணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் படித்தவங்கள தான் வேலைன்னா கண்டிப்பாக இது மாறும். ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகளாக செயல்படும் இந்த பள்ளி பல மாணவர்களை உருவாக்கியது. அந்த மாணவர்கள் எல்லோரும் தற்போது தன் நண்பர்களை மீண்டும் பார்க்கும் வாய்ப்பாக அமைந்தது. பள்ளிக்கு சீர்வரிசை தரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழகத்தில் தற்போது பரவலாக நடைபெறுகிறது. அரசு பள்ளிகள் புத்தெழுச்சி பெறவும் தனியார் பள்ளிகளின் ஆதிக்கத்தை குறைக்கவும் இது போன்ற நிகழ்ச்சிகள் வரவேற்கத்தக்கதாக மாறியுள்ளதென்பதை யாராலும் மறுக்க முடியாது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.